ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சவ்வரிசி முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்டியான நல்ல மொறுமொறுப்பான சவ்வரிசி முறுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சவ்வரிசி வச்சு முறுக்கா? ஆமாங்க, டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது சவ்வரிசி செஞ்சதுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சவ்வரிசி முறுக்கு வாங்க நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மாத்திரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா இந்த கப் அளவில் எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் சேர்த்து அளத்துக்குங்க. இப்போது ஜவ்வரிசியை நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போது அதே கப் அளவில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். கலர் வந்து மாறிடக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் கறியிடக்கூடாது. அதனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ ரெண்டுமே ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அரைச்சதை அப்படியே வந்து நான் வேறு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போது இது கூடயே எந்த கப்பால் நம்ம சவ்வரிசியும் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி நம்ம எடுத்துக்க அளவோட 3 பங்கு அதிகமாக இருக்கணும். பாருங்கள், சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமத்தை நல்லா வந்து நசுக்கி வச்சுருந்தேன். ஓமத்தை வந்து சேர்த்துனா நீங்கள் உங்களுக்கு ஓமம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து எள் அப்படி இல்லாட்டி சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது சூடாக இருக்கக்கூடிய 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு அந்த எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மாவு பிடிச்சோம்னா அது கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். அப்படி பிடிக்க வராட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா பிடிக்க வரணும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எப்படி வந்து முறுக்குக்கெல்லாம் மாவு பிணையுமோ அதே பக்குவத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது முறுக்கு அச்சில் வச்சு இப்போ வந்து முறுக்கு சுற்றிடலாம். இப்போ எண்ணெயும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், முறுக்கு நான் போட்டுட்டேன். நான் எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்று நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொதிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நல்லா வெந்து வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நான் அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுறேன். முறுக்கு போட்டோடனே நம்ம முறுக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போடணும். நம்ம அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிறதுக்கு அப்புறம் நம்ம முறுக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே வந்து நான் வேறு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா முறுக்குமே போட்டு பார்க்கலாம். பாருங்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா முறுக்குமே நான் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டேன். டேஸ்டியான சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சவ்வரிசி முறுக்கை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். உளுந்து எதுவுமே இல்லை. ஜவ்வரிசியை வச்சு சூப்பராக டேஸ்டியான முறுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.